அதிமுக கணக்குகளை நாங்களே பார்த்துக் கொள்கிறோம். திமுக கரிசனம் காட்ட தேவையில்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிதி அமைச்சரின் பதிலுரையில் வார்த்தை ஜாலங்கள் தான் காணப்பட்டது, வேறு ஒன்றும் இல்லை என தெரிவித்தார். தமிழக அரசு கடன் மேல் கடன் வாங்கி மக்கள் மீது சுமத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் நடத்தப்பட்ட தொழில் மாநாடுகள் மூலம் எவ்வளவு முதலீடுகள் வந்துள்ளது பற்றி வெள்ளை அறிக்கை கூறினோம். ஆனால் இதுவரை அரசு வெளியிடவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கடனை படிப்படியாக குறைக்கப்படும், வருவாய் படிப்படியாக உயர்த்தப்படும் என்ற கருத்தை எல்லாம் தெரிவித்து நிதி மேலாண்மை குழு ஒன்று அமைக்கப்பட்டு நிதி மேலாண்மை சரி செய்யப்படும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் தேர்தல் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டார்கள். ஆனால் இந்த நிதி மேலாண்மை குழு அமைத்த பிறகுதான் கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இதுதான் இந்த குழு அமைக்கப்பட்ட இந்த அரசுடைய சாதனையாக பார்க்கப்படுகிறது. இதில் என்ன ஒரு புதிய பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்காங்க இந்த அரசு? எதுவுமே தெரியல, எல்லாம் மூடி மறைச்சு ஏதோ புள்ளி வரத்து சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்ட அரசாகத்தான் பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவையில் அதிமுக குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியதை பற்றி கேட்டதற்கு, எங்கள் கணக்கை நாங்களே பார்த்துக் கொள்வோம், திமுக கரிசனம் காட்ட தேவையில்லை என்று எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். அதிமுக ஒருபோதும் தனது தன்மானத்தை இழக்காது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். நாடு நனைகிறது என்று ஓனாய் அழுதுதான். எங்கள் மீது நீங்கள் கரிசனம் காட்ட தேவையில்லை, எங்கள் கணக்கை நாங்க பார்த்துக்கிறோம். அது எப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரியும். எவ்வளவு வார்த்தை ஜாலங்கள் நீங்கள் பேசினாலும் அதுக்கு மயங்குற கட்சி அதிமுக கட்சி அல்ல. அதிமுக விழித்துக் கொண்டது, விழித்துக் கொண்டவெல்லாம் பிழைத்துக் கொள்வார்.